எல்லாருக்கும் வணக்கம். பலத்தை தோற்கடி பலவீனத்தை அல்ல அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி என்னன்னு கேட்டால், ஒலிம்பிக் போட்டியெல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒலிம்பிக் போட்டி ஓட்டப்பந்தயத்திற்கான ஒலிம்பிக் போட்டி நடந்துள்ளது. அப்போ எல்லா கண்ட்ரியை சேர்ந்த அந்த வீரர்களும் அதில் பங்கேற்றுள்ளனர். அப்போ ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் ஓடிட்டே வந்துட்டே இருக்கும்போது அவர் என்ன நினச்சிட்டாருன்னு கேட்டால், நம்ம டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு ஹீ ஸ்லோ டவுன் ஹிஸ் ஸ்பீடு. அதை பக்கத்தில் ரெண்டாவதாக ஓடிட்டு வந்தவர் வேற நாட்டை சேர்ந்தவர். அவர் நீ அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணல, யூ கோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹி டின் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் லாங்குவேஜ். இவர் அவருடைய மதர் டங்கில் பேசினதுனால இவரால் என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியல. தட்ஸ் வை அவர் என்ன பண்ணுறாருன்னா, கையில் சைகை காமிச்சு கோ ஃபாஸ்ட் அப்படிங்கிறாரு. உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மெதுவாக ஸ்லோவாக வந்தவர் நம்ம இன்னும் ரீச் ஆகலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அந்த ஒலிம்பிக் போட்டியில் அவங்க நாடே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணிடுது. அப்போ வின் பண்ணிடுது. இவர் ரெண்டாவதாக ஓடினவர் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிடுறாரு. பட் வெளியில் வந்தவனைக்கே பத்திரிகை நிருபர்கள் எல்லாருமே அந்த செகண்ட் பிளேஸில் வந்தவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவர் ஸ்லோ டவுன் ஆனபோது நீங்கள் அவரை வின் பண்ணியிருக்கலாம்ல ஈஸியாக, பட் யூ மிஸ் த சான்ஸ், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அவர் வேகமாக ஓடி இருந்தாருன்னா அவரை நான் வின் பண்ணியிருப்பேன். அவர் ஸ்லோவாக ஓடுறவரை வின் பண்ணுறதுனால அது எனக்கு பெருமை கிடையாது. அவருடைய இதை யூஸ் பண்ணி நம்ம வின் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். யாராவது கீழே விழுகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படினா முன்னேறுவோம். காலத்தில் நம்ம நேர்மையாக தான் ஜெயிக்கணும், ஒரு பலத்தை தான் நம்ம தோற்கடிக்கணும், ஒருத்தவங்களுடைய பலவீனத்தை நம்ம தோற்கடிக்கக்கூடாதுங்கிறத அவர் எல்லாருக்கும் புரிய வச்சார். அவர் ஸ்லோவாக ஓடும்போது நான் அவரை வின் பண்ணியிருந்தா இது எனக்கு பெருமை கிடையாது, அட் த சேம் டைம் அது என்னோட நாட்டுக்கும் பெருமை கிடையாது அப்படின்னு அந்த வீரர் சொல்லியிருக்காரு. அதே போல் தான் நாமும் இருக்கணும். யாராவது கீழே விழ போகிறாங்க அப்படிங்கிற சமயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கவே கூடாது. நமக்கு ஈக்குவலானவங்க கூடயும் நம்மளை விட பலசாலிங்க கூடயும் நம்ம மோதி ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றியாகும். நம்மளுடைய குழந்தைங்க கிட்டையும் நம்ம அதையே சொல்லி பழக்கணும். அதுதான் பலத்தை தோற்கடி பலவீனத்தை அல்ல அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.